பேசக்கூடாது. நம்ம இருவரை பேசிக் கொடுத்து நேரம் போவதே தெரியாது. கூடாதுன்னு சொல்றாங்க. சமைக்க வேண்டும். அந்த வாழ்வுக்கு அடிப்படையான அன்புக்கு மூன்று எழுத்து, அன்புக்கு துணை நிற்கும் அறிவுக்கு மூன்று எழுத்து, அறிவுர்ந்தோர் இடையிலும் காதல் மூன்று எழுத்து, காதலர்கள் போற்றி நின்ற வீரம் மூன்று எழுத்து, வீரம் விளைக்கின்ற களம் மூன்று எழுத்து, களம் சென்று காணுகின்ற வெற்றி மூன்று எழுத்து. அந்த வெற்றி கிழக்கு நமக்கு திகழும் ஒரு நாட்டை சத்தியசீல மன்னன் என்ற பெயரோடு வாழ்ந்துள்ளோம். யாருக்கு மாலை கொண்டு வந்த யாருக்கு? கொண்டு வந்த மாலை எனக்கு அணிவி கமல்லி அணிந்து கொண்டாய காலம் கெட்டு போய்க்குது. எப்படி அங்க பாம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாலையில பாம்பு வச்சு உன் கழுத்துல போட்டா நீ தேங்காய் செதில் மாதிரி செதில் போட்டா நாட்டை யாரு ஆடுறது? அதனால செக்கப் பண்ணி போட்டேன். உனக்கான மாலைக்கு அருகதை கிடையாது. யானை ஒரு பின்னே மணி ஓசை ஒரு முன்னே என்பதை போல அவைக்கு எனக்கு முன்னதாக வந்து என்னுடைய வருகை எதிர்பார்க்க வேண்டி ஒரு ஆளு ஐயா எவ்வளவு வேலை செய்யறது தெரியும். எல்லாத்தையும் செஞ்சுட்டு என்னுடைய மனைவி சந்திக்கிறேன்.
வாழ்ந்த வரம் சொக்க வைக்க சொல்லறது பார்க்கும் பார்வையில பரவச காட்டும் பேசும் வார்த்தைகளை போதை விட்டு வாடும்படி இந்த சட்டப்படி நாட்டு ஆண்டு வரும் நாட்டு மன்னருக்கு மனைவியாக திகழ்ந்து சத்தியவதி என்ற பெயரோடு வாழ்ந்தவர்கள் யாரெங்கே திங்காரோ எங்க வீட்டை நானும் என் தங்கச்சி நந்தே பேரு என் தங்கச்சியை வீட்டுல விட்டுட்டு நான் ஒரு 6 மாசமா நாடகத்துக்கு வந்துட்டேன். நாடகத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா எங்க வீட்டுல சின்ன ஒரு ஒட்டு தண்ணி ஒண்ணு, அந்த ஒட்டு தண்ணியில பச்சை கிட்ட கட்டிட்டு நாங்கொத்த சரி விட்டு எங்க தங்கச்சிக்கு இப்ப சுட்டி தராங்க நாஸ்டா சுட்டி தராங்க இட்லி சுட்டி தராங்க தோசை சுட்டி தராங்க வாழைப்பழம் சுட்டி தராங்க. வாழைப்பழத்தை சுட்டு தருவாங்களா? சுட்டி தராங்க. ஈட்டடினா அது ஒண்ணி தராங்க. எதுக்கு மட்டும் எதுவும் தர மாட்டாங்க. வெளியே போடா ஏன் அது ஒண்ணி தராங்க? தென்னை மேல உட்கார வச்சுட்டு பச்சை கித்து கட்டுறாங்களே, என்ன ஒரு தென்னை மேல உட்கார வச்சுட்டு ஒரு காஞ்சி கித்து கட்டக்கூடாது? மூதாவி கொஞ்சம் உனக்கு அறிவு இருக்கா? ஒரு விஷயம் தெரியுமாடா, உன் தங்கச்சி வயசுக்கு வந்துட்டாடா. ஆமா ஆமா. யார கேட்டுக்கணும் வந்தா? இல்ல இந்த ஊரு நாட்டாம்கார கேட்டுக்கணும் வந்தாலா? இல்ல இந்த ஊரு தலைவரை கேட்டுக்கணும் வந்தாலா? இல்ல ஒரு அண்ணன் இருக்கிற என்ன கேட்டுக்கணும் வந்தாலா? அவ எப்படி வந்தா எனக்கு சொல்லி அது கிடையாதுடா, உன் தங்கச்சி பெரிய மனுஷன் ஆயிட்டாடா. சத்தியமா கிடையாது. வீட்டுக்கு பெரிய புள்ள நான் தான். எங்க வீட்டை வந்து பாரு, ரேஷன் கார்டுல என் பேர் தான் முதல்ல இருக்கும், அதுக்கப்புறம் தான் என் தங்கச்சி பேரு 2வது இருக்கும். நல்லா வெள்ள வரையா சொல்லு. தங்கச்சி வயசுக்கு வந்துட்டா, அதனால உனக்கு குறுக்க போட்டு என் தங்கச்சி அனாதேனா உலக போட்டு படுக்க சொல்ற. உனக்கு மாரி ஒரு அண்ணன் இருக்கிறது என்ன போட்டு படுத்தா என்ன? தங்கச்சி வயசுக்கு வந்துட்டாடா, உன் தங்கச்சி வயசுக்கு வந்துட்டா என்ன தான் வைக்கிறாங்க? ஏமா என் தங்கச்சிக்கு என்ன நேரத்துல இருந்து வைக்கிறாங்க? சோப்பு டப்பாத்துல இருந்து வைக்கிறாங்க, மூஞ்சில போடுவாங்கல்ல பகுட்ரு அதை வைக்கிறாங்க, மூஞ்ச கன்றாயி கண்ணாடி எடுத்து வைக்கிறாங்க. இப்படி வருவாங்களே அந்த சீப்பு கொண்டு வந்து வைக்கிறாங்க. 6 மாசமா கூத்தாச்சு. ஏன் தங்கச்சிக்கு நான் எதுவுமே வைக்கல. உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு வாங்கல சம்பளம் என்னடா பண்ற? மொத்தமா கனரா பேங்க்லயே இந்தியன் பேங்க்லயும் போடுறேன். கனரா பேங்க் என்னடா? கனரா பேங்க்னா ஏரிக்கர் மேல வெள்ளக்காண்டில வித்துட்டு வைப்பாங்க, அதான் கனரா பேங்க். இந்தியன் பேங்க்னா மத்தியானம் 12 மணிக்கு திறப்பாங்க, நைட்டு 10 மணிக்கெல்லாம் மூடிடுவாங்க. இது 2 தெரு தான் போட்டு மூடி மறைச்சு வச்சுக்கிறேன். பொட்டாசி 3ஆம் தேதி தான் இருக்கும் போது அந்த விஷயத்தை விட்டு உங்க வீட்டுக்கு அது ஒன்னால போய் வர அமைதியா இருங்க.
நாம் இருவரும் இல்லறம் என்று சொல்லக்கூடிய நல்ல சந்தோஷமாக வாழ வேண்டும். நானல்லவோ உனக்கு கண்டது. அந்த பால் அல்லவோ உனக்கு கண்கள் கண்டது. ஆஹா மயில் அல்லவோ உனக்கு அல்லவோ இதய கண்டது. சின்ன யானை வட்டமாடுது. அப்படியா? உன்னை பார்த்ததுமே என் உள்ளமெல்லாம் எப்படி தெரிகிறது? உள்ளத்தான் துடிக்கிறது நெஞ்சம். தெரிந்து மறக்கிறது நானும் கொஞ்சம். உன்னை பார்த்ததுமே என் உள்ளமெல்லாம் எப்படி தெரிகிறது? எனக்கு பூதல் வந்த மலரே என்னுடைய மனதிலே ஒரு சிறு சஞ்சலம் இருக்கின்றது. மனதிலே சிறு சஞ்சலமா? நாடு தழைக்க வேண்டும், நாட்டு மக்கள் சிறந்தோங்கி வளர வேண்டும். ஒரு முடிவெடுத்து விட்டு என்ன முடிவு? நான் காசி யாத்திரை செல்ல போகின்றேன். மனை விட்டு விட்டு காசி யாத்திரை செல்ல போறீங்களா? நாட்டு மக்கள் என் கண்கள் போன்றவர்கள். அப்படியா? நாட்டு மக்கள் சிறப்பாக வாழ வேண்டும், நாடு சிறந்தோங்கி வளர வேண்டும் என்பதற்காக நான் காசி யாத்திரை செல்ல போகின்றேன். நம்முடைய மூத்த மகன் இருக்கின்ற தத்துவன், அவனை இந்த நாட்டுக்கு தற்காலிக மன்னராக ஆகையால் நம்முடைய மூத்த அமைதியா இருங்க, அமைதியா தளபதியாரே, மனதா அருண்ட வாழ்த்துக்களை தளபதியாரே. ஐயோ ஐயோ ஏம்மா ஊடு கொளுத்தி வந்துக்கிறாண்டி. அம்மா ஊடு கொளுத்தி வந்துக்கிறான். ஐயா ஊர்ல இருந்து வந்துக்கிறாருன்ற. ஆனா வெளிநாடு போயிருந்தா அவசர கலவரம் அடித்துக்கிறார். தெரிந்து கொள்ளலாமா தளபதியாரே? நான் ஒரு முடிவெடுத்து விட்டு. என்ன முடிவு? நாடு தழைக்க வேண்டும், உண்மை. நாட்டு மக்கள் சிறந்தோங்கி வளர வேண்டும். அப்படியா? நாட்டு மக்கள் கண்கள் போன்றவர்கள். ஆகையால் காசி யாத்திரை செல்ல போகின்றேன். நல்ல விஷயம் தானே. என்னுடைய மூத்த மகன் தத்துவனை இந்த நாட்டுக்கு தற்காலிக மன்னனாக பட்டம் சூட்டி விட்டு செல்லலாம் என்று இருக்கின்றேன். என்னுடைய யாத்திரை என்ன தடையா இருக்க போகிறது? அதற்கு நானே செய்ய வேண்டும். என்னுடைய மூத்த மகன் எங்கிருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடித்து அழைத்து வர வேண்டிய கடமை தலைக்குழியே வைப்பதா? அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆனந்த சிரிப்பு. நீ சிரிக்கும் பொன் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்ல நாள் வரும்போது சிரிப்பது யார் அழுவது தான் தெரியும். காவைய போட்ட பொன்னாடு, கர்ப்பத்தால் பிறந்த நாடு, கண்ணனை கல்லெடுத்த நாடு, பல ஆனத்தில் கண்ட நாடு. என் நாட்டுக்கு மன்னர் உழைத்தது, என் நாட்டு மன்னருக்கு தமிழ்நாட்டில் மேற்பட்ட சீன சிறப்புடன் பார்க்கிறது. இந்த வரவை என் தாய் தந்தை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார். வணக்கம்.
தாய் தந்தை வர சொல்லி நான் உத்தரவு. Thank you.